4 நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சுது. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடித்ததுன்னு தோட்டத்துக்கு வந்தேன். இவ்வளோ நேரம் பூசணிக்காவுக்கு மருந்து அடிச்சுட்டு இப்போ தான் நம்ம பனங்குழியை பார்க்க போகிறோம். நான் தெரியுதுல்ல பனங்குழி. பொங்கலுக்கு பனங்கிழங்கு ரெடியாக இருக்கும். மருந்தடிக்காமல் இயற்கை முறையில் விளையிற பொருட்கள் சில பொருட்கள் தான். அதில் அந்த பனங்கிழங்கும் ஒன்று. ஒரு 12 கிழங்கு 15 கிழங்கு 50 ரூபான்னு சொல்லுவாங்க. எங்கள் பக்கம் 50 ரூபா, உங்கள் பக்கம் எவ்வளோன்னு தெரியலை. தயவு செஞ்சு சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்து அது. கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. பொங்கல் நேரத்துக்கு அருமையான கிழங்கு. இங்கே ஒரு 300 கிழங்கு போட்டிருக்கோம். ஒரு தோட்டத்தில் ஒரு 500 கிழங்கு இருக்குது. கண்டிப்பாக இது பொங்கல் டைம் எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு வீடியோ எடுத்து போடுவேன். இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிங்க. நான் பூசணிக்கு இப்போ மருந்தடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சுது. மருந்தடித்து முடிக்கும் மேகம் கருகருன்னு நிற்கி ஒரு 2 மணி நேரம் ஆணுச்சுன்னா அந்த மருந்தோட தாக்கம் எதுக்காக மருந்தடித்தோமோ அந்த மருந்து பிரயோஜனப்படும். இப்போ மழை பெஞ்சதுன்னா அது கண்டிப்பாக பிரயோஜனம் கிடையாது. பூச்சிக்காக தான் மருந்தடித்தோம். பூச்சி வெட்டு இப்போ பூசணிக்காய் இல்லை, பூச்சி வெட்டு அதிகமாக இருக்குது, அதுக்காக தான் மருந்தடித்தோம். மருந்தடிச்சுட்டு நான் பனங்குழியை பார்த்துட்டு போகிறேன். பனங்குழி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அதை வீடியோ எடுத்து போடுவேன். பனங்கிழங்கு நல்லா நீல கிழங்காக இருக்கும். முடிஞ்சால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க நண்பர்களுக்கு கிழங்கு தாரேன். எடுக்கும்போது யாருக்கு வேணும்னு சொல்லுவீங்களோ அப்போ கண்டிப்பாக தாரேன்.